அனைவருக்கும் வணக்கம். காரகர் ஜோதிடம், காரகர் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம், அரியலூர் மாவட்டம். எண்ணுக்கும் எழுத்துக்கும் உயிர் கொடுக்கப்பட்டு உள்ளது. தமிழ் எழுத்துக்கள் அனைத்துக்குமே எண்ணுக்கும் எழுத்துக்கும் உயிர் கொடுக்கப்பட்டு அவைகளுக்கு வார்த்தை அடிப்படையில் நான் ஆய்வு செய்து இந்த வீடியோக்கள் மூலமாக யூடியூப் சேனல் மூலமாக சொல்லிக்கொண்டு வருகின்றேன். வார்த்தை அடிப்படை ஜாதகம் எழுதப்பட்டது என்பது தொடர்பாக உதவாதவனுக்கு 6 எழுத்துக்கள். அந்த 6 எழுத்துக்கு உண்டான எண்களிடம் 3 7 3 7 5 6 இதெல்லாம் கூட்டாக 31. அதனுடைய விதியன் என்பது 4. உதவாதவனுடைய விதியன் 4. அடுத்ததாக சேராதவன், அதுக்கு 5 எழுத்துக்கள். அந்த 5 எழுத்துக்கு உண்டான எண்களிடம் 4 1 7 5 6 இதெல்லாம் கூட்டாக 23. அதோடைய விதியன்கிறது 5. அப்போ சேராதவனுடைய விதியன் 5. உதவாதவன் சேராதவன் இரண்டும் ஒன்றுதான். நேற்றைய தினத்தில் நேற்று முதல் நாள் முக்காடு அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னேன். அதில் ஒரு தப்பாக இருக்கிறதுல இருந்தாலும் சும்மாடு என்பது இப்படி ஒரு துண்டெடுத்து சொல்லிட்டு தலை மேலே வச்சுக்குவாங்க. அதுக்கு பேர் தான் சும்மாடு. முக்காடுங்கிறது வெயிலுக்கு போட்டுக்கலாம், மழைகளுக்கு ஏதோ துவான அடித்தா அப்படியே போட்டுக்கலாம், பனிக்காலத்துக்கு போட்டுக்கலாம். அதெல்லாம் முக்காடு. ஆனாலும் பொதுவாக முக்காடு என்ற வார்த்தை அன்று ஒரு இதாக சொல்லிவிட்டேன். ஆனால் அதுக்கு சொல்லிட்டேன். ஆனால் இப்போ தற்காலிகம் உதவாதவன் சேராதவன் என்ற வார்த்தைக்கு எண்ணியது சொல்லப்பட்டு உள்ளது. சேராதவனுடைய விதியின் 5. சும்மாடு என்ற ஒரு வார்த்தை தலைமையில் சும வைக்கும்போது துண்டெடுத்து அப்படி சுருட்டி மேலே வச்சுங்க, அதுக்கு தான் சும்மாடு. சரிட்டு. அடுத்ததாக நன்கொடைக்கு 4 எழுத்துக்கள். அந்த 4 எழுத்துக்கு உண்டான எண்ணிடம் 8 1 3 9 இதெல்லாம் கூட்டாக 26. அதோடைய விதியன் என்பது 8. நன்கொடை என்பது விதியன் 8. 8ஆம் இடத்தில் சுபக்கிரகங்கள் ஆட்சி உச்சம் இவெல்லாம் இருந்து அந்த கிரக 8 சில கிரகங்கள் பரிவர்த்தனை ஏற்பட்டு விட்டால், அது நல்ல நிலையில் இருந்து விட்டால் அவர்களுக்கு நன்கொடை சேரும். நன்கொடையாளர்கள் பேர். அந்த நன்கொடை என்பது 8ஆம் இடத்தை எடுதான் நன்கொடை வாங்க சொல்லும், நன்கொடை கொடுக்க வைக்கும். ஆனாலும் நன்கொடையோட விதியின் 8. நன்கொடைனா எல்லாரும் வாங்கிவிட முடியாது. அதுக்கு ஒரு தொண்டு நிறுவனங்கள் உண்டு, அதுக்கு சில கட்சிகள் உண்டு. அதுபோல் சில பேர்கள் நன்கொடை என்று கேட்க சொல்லக்கூடியது என்னதான் விதியின் 8. அப்போ நன்கொடை என்பது சாதாரண ஆளுங்களில் 10 பேர் சேர்ந்து ஏதோ ஒன்று செய்யணும் அப்படின்னா அதுக்கு ஒரு நன்கொடை வாங்குவார்கள். கட்சிக்காரவங்க, தொண்டு நிறுவனக்காரவங்களாம் நன்கொடை வாங்குவார்கள். அந்த நன்கொடையோட விதி என்னத்தான் 8. அந்த 8ஆம் இடத்து என் விதியின் யாருக்கு இருக்கின்றதோ அவர்களுக்கு அவர்கள் தான் ஒரு முன்னிலையாக இருந்து செயல்பட்டால் அந்த நன்கொடை அதிகமாகவே வசூலாகும். அதுதான் நன்கொடையோட விதியின் 8. அடுத்ததாக நிதி என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு 2 எழுத்துக்கள். அந்த 2 எழுத்துக்கு உண்டான எண்ணிடம் 9 8 இதெல்லாம் கூட்டாக்க 17. அதோட விதியன்கிறது 8. நிதி பாருங்கள், நிதி விதியின் 8. அப்போது நிதி வாங்கினாலும் அதான் நன்கொடை வாங்குறதும் நிதி தான், நிதி வாங்குறது நன்கொடை தான். அப்போ நிதியோட விதியின் 8. நிதியும் அப்படி தான், நன்கொடை போல தான் நிதி வாங்குறது. கட்சிக்காரங்களாம் சில மந்திரி எம்எல்ஏக்கெல்லாம் கட்சியில் சேரும்போது 1 கோடி 3 கோடி தருவாங்க. சில இல்லாதவர்கள் 1 லட்சம் 2 லட்சம், தொண்டர்கள்லாம் 1 லட்சம் கூட தருவாங்க. இல்லை சில இருக்கப்பட்ட தொண்டர்கள்லாம் 10 லட்சம் கூட தருவாங்க. ஏன் தராங்கனாக்கா அந்த கட்சி ஜெயிச்சிட்டாக்கா அவங்களுக்கு நாளைக்கு கான்ட்ராக்ட் கொடுப்பாங்க. அதன் மூலமாக அவங்க சம்பாதிச்சு போக வேண்டியதான். அதாவது நிதி என்பது கட்சி நிறுவனங்களுக்கு கொடுக்கலாம், தொண்டு நிறுவனங்களுக்கு கொடுக்கலாம். அதோடைய விதி என்னத்தான் 8. அடுத்ததாக பயில்வானுக்கு 5 எழுத்துக்கள். அந்த 5 எழுத்துக்கு உண்டான எண்களிடம் 9 3 1 3 6 இதெல்லாம் கூட்டாக 22. அதோடைய விதி என்பது 4. பயில்வான். அந்த உதவாதவன் சேராதவன் என்கிறது தான் விதி எண். உதவாதவனுக்கு 4,
சேராதவனுக்கு விதி எண் 5. அதே போல் வந்து பயில்வான் என்ற ஒரு வார்த்தைக்கும் விதி எண் 4 தான் வருகிறது. அப்போ உதவாதவனுடைய விதி எண் பயில்வானுடைய விதி என்றும் 4 தான். அப்போது பயில்வானுடைய விதி எண் 4. ஏன் பயில்வானாக்கா கெட்டகரம் உள்ளவன் தான் பயில்வானாக வருவான். குத்துச்சண்டைக்கு போவாங்க. பயில்வான் கிரிக்கெட் போட்டி போனாலும் அதுதான், பந்தயத்துக்கு போனாலும் ஏன் கபடி விளையாட்டு போனாலும் அதுதான், அதுக்கு தான் பேர் பயில்வான். 10 பேர்த்த அடிச்சுட்டு வந்தாலும் அதுவும் ஒரு பயில்வான் தான். அதனால் பயில்வானுடைய விதி எண் 4. அது வந்து நல்ல ஒரு சமாச்சாரத்துக்கு அந்த வார்த்தைகள் போகிறது. பயில்வான் பாட்டில் கூட ஜெயிச்சுட்டா பயில்வான்னு சொல்லுவாங்க. சில ஜோதிடர்கள் வந்து நான் பயில்வான், ஜோதிடத்தில் வந்து பயில்வான்னு சொல்லுவாங்க. அது ஜோதிடர்கள் சொல்கிறதெல்லாம் அதெல்லாம் வெட்டி பேச்சு. அதனால் அவனுக்கு என்ன தெரியுது, நோட்டில் எழுதி வச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருந்துருக்கான். அதான் அவனுக்கு வந்து நல்ல சில மார்க்கெட்டு பிடிக்கின்ற நேரத்தில் அவனுக்குள்ள வருவாயை வச்சு அந்த பயில்வான்னு சொல்கிறான், அவ்வளோதான். ஆனால் பயில்வான் என்பது குத்துச்சண்டை வீரர்களை குறிக்கும், கிரிக்கெட் போட்டி விளையாடுறவர்களை குறிக்கும், பாட்டு பாடுறவங்களை குறிக்கும், இசை அமைப்பாளர்கள்லாம் குறிக்கும். இருந்தாலும் அவங்களுக்கு இந்த மாதிரி பேர் தேவையில்லை, இருந்தாலும் நான் சொல்கிறேன். அதனால் பயில்வானுடைய விதி எண் 4. அந்த பயில்வானுடைய விதி இன்றைக்கு வந்து கிரகமே மிகவும் மிக பயங்கரமான கிரகம். அது அந்த கிரகம்தான் அவர்களை வந்து முன்னிலைப்படுத்தி முன்ன போக வைக்கிறது அந்த பயில்வானுடைய கிரகம்தான். நல்ல கிரகம் வந்து சில பேருக்கு பின்னோக்கியே கொண்டு போகணும், பின்னாலே கொண்டு போகணும். அந்த பயில்வானுடைய கிரகம்தான் அவருக்கு நல்ல யூகத்தை கொடுத்து, திடத்தை கொடுத்து, திறமை கொடுத்து, நல்ல ஒரு வீரத்தெல்லாம் கொடுக்கக்கூடியது அந்த 4வது விதி எண்ணு தான். அதனால் வந்து இந்த 4வது விதி என்பது ஒரு பயில்வானை குறிக்கும். ஏன்னா அந்த விதியின் 4 வீரத்தெல்லாம் மனிதனிடை காட்டும், மிருகங்களிடை காட்டும். அதுதான் பயில்வானுடைய விதி. பயில்வானுடைய விதியின் 4. ஒரு கோடியில் ஒரு கோடி மோதிக்கொண்டாலும் அவர்களுக்கு அந்த பயில்வான் அந்த நம்பர் தான் கொடுக்குது. மனுஷனை தான் நினைக்குதுன்னு நினைக்காது. நிச்சயமே மிருகங்கள், பறவை அத்தனைக்குமே அந்த நம்பர் 4 வந்து நினைக்குது. மாட்டு போட்டி பாருங்கள், அந்த பொங்கலுக்கெல்லாம் மாட்டு போட்டி நடக்கும், ஜல்லிக்கட்டு. அதில் கூட சில மாட்டுகளுக்கு கூட அந்த விதி எண்ணு தான் அவர்களுக்கு அந்த சிந்தனை தூண்டும். அவர்களுக்கு வந்து எப்படி அந்த விதியை 4 கொடுக்குறனாக்கா அந்த ஒரு ரத்தத்துக்கு தகுந்தவாறு தான் கொடுக்கும். அதனால் எல்லா அமைப்புகளுக்கும் எல்லா ஜீவராசிகளுக்கும் நம்பர் தான் பலன் கொடுக்கப்பட்டு வருகிறது. நம்பர் தான் அவர்களுக்கு வந்து ஆர்வத்தை ஏற்படுத்தி கொண்டு வருகிறது. அடுத்ததாக வந்து எட்டிக்கு வந்து 3 எழுத்துக்கள். அந்த 3 எழுத்துக்கு உண்டான எண்ணிடம் 4, 2, 6 எல்லாம் கூட்டாக்க 12. அதோட விதி என்கிறது 3. அப்போது எட்டி அது எட்டி மாதிரி தான் குறிக்கும். எட்டி உட்காரு, எட்டி நகரு அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு கணக்கு இருக்குது. அதனால் வந்து எட்டி அதோடைய விதி என்பது 3. 3வது விதின்னு தான் எட்டி அப்படிங்கிற ஒரு உருவ தோற்றத்தில் நடக்கிறது. ஆனால் 8 அடுத்ததாக 8க்கு வந்து 3 எழுத்துக்கள். அந்த 3 எழுத்துக்கு உண்டான எண்ணிடம் 2, 2, 7 இதெல்லாம் கூட்டாக்க 11. அதோடைய விதி என்பது 2. அப்போ 8. இது தவறாக சொல்லிட்டேன். 8க்கு வந்து 2, 2, 7 இதெல்லாம் கூட்டாக்க 11. அதோட விதி என்பது 2. அப்போ வந்து 8க்கு வந்து விதி எண் 2. 8ன்னா வைக்கிறாங்க, அது கோர்ட்டில் தான் சொல்லப்படுகிறது. 8 கிராமத்துலேயும் சொல்லுவாங்க. ஒரு நல்ல நிலைக்கு வந்து அவர் தான் எங்களுக்கெல்லாம் 8ன்னு சொல்லுவாங்க. அது ஒரு மனித ஒரு அபிப்பிராயத்துக்கு அவங்ககிட்ட பிடுங்கி திங்கிறதா வந்து எங்கள் 8 தான் சொல்லுவாங்க. ஆனால் வந்து 8 என்ற ஒரு வார்த்தைக்கு விதி எண் 2. அடுத்ததாக குமுஸ்தாவுக்கு வந்து குமுஸ்தாவுக்கு 4 எழுத்துக்கள். அந்த 4 எழுத்துக்கு உண்டான எண்ணிடம் 3, 3, 5, 5 இதெல்லாம் கூட்டாக்க 16. அதோடைய விதி என்பது 7. அப்போ குமுஸ்தா, இப்போ 8 குமுஸ்தாலாம் அது தான் வருது. அப்போ குமுஸ்தா அதோடைய விதி என்பது 7. குமுஸ்தாவோட விதி என்பது 7. 8லாம் போலீஸில் இருக்காங்க, காவலர் நிலையத்தில். அதுதான் குமுஸ்தா வக்கீல் வழக்க கோர்ட்டில் இருப்பாங்க. 8 காவல் நிலையத்தில் இருக்காங்க. அதே வந்து கோர்ட்லேயும் இருக்காங்க. அதே இது வந்து குமுஸ்தா கோர்ட்லேயும் இருக்காங்க. அதான் விதி என்பது குமுஸ்தாவுக்கு வந்து விதி எண் 7. குமுஸ்தாவோட விதி எண் 7 7ஆம் இடத்து பலனாக வருகிறது. அடுத்ததாக கணக்கப்பிள்ளைக்கு வந்து விதி எண் 1. அதுக்குரிய எண்களிடம் 1, 6, 7, 1, 6, 1, 4, 2 இதெல்லாம் கூட்டாக 28. அதோடைய விதி என்கிறது 1. அப்போ கணக்கப்பிள்ளையோட விதி எண் 1. கணக்கப்பிள்ளை அவங்களாம் கணக்கு எழுதுகிறவங்க. அந்த காலத்தில் இருந்தாங்க. இப்போ யார் இருக்கா? இப்போ வந்து ஆஃபீஸ் நிர்வாகத்தில் கணக்கு பிள்ளை.
அதனால் கணக்கு பிள்ளையோட விதியின் ஒன்றாக வருவதால் தான் அவர்கள் கணக்கு பிள்ளைன்னு சொல்லப்பட்டது. அதனால் எதையுமே சும்மா இல்லை. ஒரு எண்ணும் எழுத்து சேர்ந்து தான் பலன் கொடுக்கப்பட்டு வருகிறது. ஒரு எண்ணும் எழுத்து சேர்ந்து தான் மனிதனுக்கு ஆர்வத்தை திறமையை கொடுக்கிறது, ஊக்கத்தை கொடுக்கிறது, நல்ல சிந்தனையில் கொடுக்கப்பட்டு வருகிறது. இந்த எண்ணும் எழுத்துக்கு தான் முன்ன தமிழில் எழுத்தாகவே இருக்குது. இப்போது தமிழுக்கு தமிழ் எழுத்துக்களுக்கு எண்ணும் எழுத்துமா நான் உயிர் கொடுக்கப்பட்டு உள்ளேன். எண்ணும் எழுத்தந்தான் எண்ணும் எழுத்துக்கு உயிர் கொடுக்கப்பட்டு அதை வார்த்தை அடிப்படையில் உறுதி செய்து நான் சொல்லி கொண்டு வருகின்றேன். ஏன்னா ஒரு பிள்ளையை வளர்க்குறது பெருசு இல்லை, அதுக்கு அந்த அறிவு திடம் புத்திகளை சொல்லி பழக்கப்படுத்தி கொண்டு வரதான் அதுக்கு தான் எண்ணும் எழுத்துன்னு சொல்லுது. எண்ணும் எழுத்துங்கிறது தாய் பெற்றோர்கள் வளர்க்குறது, சொல்லிக் கொடுக்கறது. அதுபோல் எண்ணும் எழுத்துக்கு ஆசிரியர் சொல்லிக் கொடுப்பது. எண்ணும் எழுத்து என்பது சில முதலாளி சொல்லிக் கொடுப்பது. அதுதான் எண்ணும் எழுத்து. எண்ணும் எழுத்துக்கும் நான் தமிழுக்கு உயிர் கொடுத்து உள்ளேன். அந்த உயிர் என்ன நானாக இருக்கலாம், மேலே இருப்பனாகவும் இருக்கலாம். எல்லாம் அவன் துணை, எல்லாம் அவனே துணை என்று நான் சொல்லுகிறேன். நன்றி, வணக்கம்.